கடகராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இப்போ உடனடியாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக மாறும். அப்போது ஃபஸ்ட் எடுத்த உடனே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளை யாரும் நம்பாதவங்க மாதிரியே இருக்கும். என்னடா வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளை நம்புவாங்களா மாட்டாங்களா, வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே மாறி உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாகும். யார் யாருக்கு இந்த வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் தொழில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, பயணம் செய்கிறதே அடிப்படையாக வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, டேக் கேர் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க, அதோடு சேர்த்து விவசாயத்தில் இருக்கிறவங்க, அதோடு சேர்த்து உணவு பண்டங்களை விற்பனை செய்கிறவங்க, இட்லி கடை, தோசை, இந்த மாதிரி ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க, சாப்பாட்டு கடை வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இருக்க போகுது. குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அது உடனே நடக்காது அப்படின்னாலும் கூட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் கருப்பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கும். திருமணம் உடனே நடக்குமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். லவ் பண்ணுறவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. ஒன்று நீங்கள் ஏமாந்து போகலாம், இல்லை நீங்கள் ஏமாற்றிட்டு போகலாம், இல்லைன்னா உங்களுடைய லவ்வர் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு கிடக்கிறோமே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கீங்க அப்படின்னா கடகராசிக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2026 எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுனாலும் கூட குடும்ப விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கடி வரும். மற்றபடி வெளியே வேறு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை தயவு செஞ்சு வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிங்க. சம்மந்தப்பட்ட 2 பேர் மட்டும் பேசுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பெரும்பாலும் தீர்ந்துடும். அடுத்தவங்களை உள்ளே விட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பூந்து கும்மி அடிச்சிருவாங்க. வண்டியில் போகும்போது, வாகனத்தை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. விலங்குகள் கிட்ட கவனமாக இருங்க. நாய் ஏதாவது கடிச்சிட போது கொஞ்சம் பார்த்துங்க. நாய் மற்றும் வேறு ஏதாவது மாடு முட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது மட்டும் செஞ்சாலே போதுமானது. கடகராசிக்கு தந்தையார் வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாக பிரிவினைக்கு எதாவது பேசியிருக்கீங்கன்னா உடனே உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லைன்னா அப்பாவே உங்களுக்கு ஒரு சொத்தை வாங்கி உங்கள் பேரில் எழுதி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்பாவோட உடல்நலத்தில் கவனம் வச்சுக்கிங்க. அம்மாவை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க. அம்மாவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் இருந்து உங்கள் வாழ்க்கை நிஜமாகவே மாறப்போகிறதா அப்படின்னா அரசியலை ஒட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கூட நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். அரசியல்வாதி கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டிலிருந்து வாழ்க்கை மாறும்.